நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல். இது இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பகுமுறை வடிவியல் சொல்லலாம். அப்படின்னா என்ன? கோஆர்டினேட்டட் ஜியோமெட்ரி. இது பாருங்க, பேர்லயே மீனிங் இருக்கு பாருங்க, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரினா நீங்க 9th படிச்சு ஜியோமெட்ரி என்ன பண்ணுவீங்க, வடிவியல்ல கிராஃப் போடுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். கிராஃப் மூலமா என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. கிராஃப் மூலமா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க, கிராஃப் மூலமா சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. இதுல என்ன அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னா என்னன்னாக்க, ஒரு கிராஃப் டீல் பண்ற வேலைய அல்ஜிப்ரா மூலமா நம்ம என்ன செய்ய போறோம், கிராஃபே இல்லாம என்ன செய்ய போறோம், இந்த பாயிண்ட் இருந்தா இந்த இடத்துல சொல்யூஷன் இருக்கும், இந்த பாயிண்ட் இருந்தா இதோட ஈக்குவேஷன், லைனோட ஈக்குவேஷன் இப்படி இருக்கும், லைனோட ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலலா இருக்கா, பெர்பெண்டிகுலரா இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கை வந்து அல்ஜிப்ரா மூலமா பண்ண போறோம். ஸோ அல்ஜிப்ரானா உங்களுக்கு தெரியும், அது பியூர்லி டீல்ஸ் வித் ஈக்குவேஷன், ஈக்குவேஷனா இருக்கும். ஜியோமெட்ரினா ஒரே படமா இருக்கும், கிராஃப் புள்ளி அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு எண்டில் இருக்கு. இது வந்து பியூர்லி ஈக்குவேஷன், ஒரு நியூமரிக்கல் ஃபார்முலா ஆன்சர் இருக்கும். இது எவ்ரிதிங் என்ன இருக்கும், ஜியோமெட்ரி ஆர் வடிவியல்ல ஃபுல்லா என்ன செய்றீங்க, பாயிண்ட் எல்லாம் கிராஃப், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இப்ப இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு என்ன ஹெல்ப் ஆகுதுன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் கிராஃப்ல போய் பண்ண வேண்டிய வேலை கிராஃப் பண்ண போதாங்க, எல்லாமே பியூரா பர்ஃபெக்டா ஃபார்முலா மூலமா கண்டுபிடிக்கலாம். அப்ப அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, தமிழ்ல சொன்ன ஆயத்தொலை வடிவியல், பகுமுறை வடிவியல் என்னன்னாக்க, அல்ஜிப்ராவை இங்க வந்து வடிவியல், இந்த ரெண்டுக்கு என்ன இருக்கு, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, ஒரு பிரிட்ஜ். ஏதோ அவங்க புக்ல என்ன செஞ்சிருக்கு, இட்ஸ் a bridge between அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி. வடிவியலுக்கும் இயற்கணிதத்துக்கும் இடையில ரெண்டை என்ன செய்யுது, பிணைக்க வைக்கிறது. உங்களுக்கு என்னன்னா ஆயத்தொலை வடிவியல் ஆர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ இங்கே அதை தான் பண்ண போகிறோம். எல்லாம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பியூரா லீனியர் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோமே. ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரியில் ஃபர்ஸ்ட் படிச்சது லீனியர் ஈக்குவேஷன். அந்த லீனியர் ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், ப்ராப்ளம் எல்லாம் டீல் பண்ண போறோம். ஸோ அறிமுகம் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, புரிஞ்சிருச்சு. ஸோ பகுமுறை வடிவியலுக்கு என்ன சொல்லலாம், பகுமுறை வடிவியல் என்பது இயற்கணிதத்தையும் வடிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இட்ஸ் a bridge between geometry and your algebra. திரும்ப சொல்றேன், இட்ஸ் a bridge between geometry and algebra. ஸோ இந்த யூனிட்ல பார்க்க போற டாபிக் நம்பர் 1 செக்ஷன் ஃபார்முலா ஆர் பிரிவு சூத்திரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. செகண்ட் டாபிக் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் குவாட்ரிலேட்டரல், அதாவது முக்கோணத்தின் பரப்பு நாற்கரத்தின் பரப்பு, இந்த ரெண்டோட பரப்பு வந்து பார்க்க போறோம். தேர்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ், நேர்கோடுகளை பார்க்க போறோம். ஸோ 3 மேஜர் டாபிக் தான் இருக்கு. அதுலயும் மேஜர்னு சொன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் கொஞ்சம் மேஜரா இருக்கும். செக்ஷன் ஃபார்முலா அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரல், அதாவது நாற்கரத்தின் முக்கோணத்தின் பரப்பு, பிரிவு சூத்திரம், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்க செக்ஷன் ஃபார்முலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் செக்ஷன் ஃபார்முலா. ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப்ல தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. கிராஃப்ல நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க, கிராஃப் அப்படிங்கிறது இப்படி ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம். இத மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இத மைனஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல ஒரு பாயிண்ட குறிச்சாலும் அந்த இடத்துல 2 பாயிண்ட் வந்து இருக்கும். 2 பாயிண்ட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட், அதுல 2 வேல்யூ இருக்கும். ஒரு வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ x1, ஒய்யோட வேல்யூ y1, x1, y1. அப்படின்னா என்ன மீனிங், இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி போட்டீங்கன்னா எக்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, இது ஆதி சென்ட்ரல். இங்க இருந்து x1 தூரம் தள்ளி இருக்கு, ஒய்ல எவ்வளவு ஹைட் இருக்கு, y1 தூரம் இருக்கு. சோ இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணா x1 எப்பவுமே x பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட், x1, y1. சோ இதான் ஒரு பாயிண்ட். சோ அந்த மாதிரி நான் ஒரு 2 பாயிண்ட் குறிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது x1,
இது y1, இது x2, y2. So நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? செக்ஷன் ஃபார்முலா, பிரிவு சூத்திரம். செக்ஷன் ஃபார்முலா ஆர் பிரிவு சூத்திரம் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனை ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன செய்யுது, ரெண்டா பிரிக்கும். இப்போ உதாரணம் இது வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர் இந்த லென்த் 5 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன செய்யுதுன்னா, இதை வந்து 2 சென்டிமீட்டராகவும் இதை 3 சென்டிமீட்டராகவும் பிரிச்சிருது. இதை 2 சென்டிமீட்டர், இதை 3 சென்டிமீட்டர். அப்ப இந்த பாயிண்ட் என்னதான் இருக்கும்? கொஸ்டின் தான். ஒரு x1 y1 ஒரு பாயிண்ட்டுக்கும் x2 y2 பாயிண்ட்டுக்கும் கூடால ஏதோ ஒரு பாயிண்ட் பிரசன்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து 2 பங்காவும் இதை 3 பங்காவும் என்ன செய்யுது, பிரிச்சிருது. அப்ப இந்த பாயிண்ட் என்னதான் இருக்கும்? சோ இது 2 பங்குன்னு சொல்ல வேண்டாம், காமனா எல் பங்கு, இது எம் பங்கு. சோ ரெண்டு செக்ஷன் என்ன செய்யுது, பிரிச்சிருச்சு. சோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, நம்மளா ஒரு நேம் வச்சுக்கலாம், பி அப்படின்னு வச்சுக்கலாம். பி இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட், பி பாயிண்ட். சோ ஏபி அப்படிங்கிற ஒரு லைனை பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன செய்யுதுன்னா, எல்லும் எம் என்ன செஞ்சிருது, பிரிச்சிருது. அப்ப இந்த பிங்க பாயிண்டோட வேல்யூ நான் xyன்னு வச்சுக்கிடுறேன். இப்போ ஒரு ஃபார்முலா நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு ப்ராப்ளத்துல அதான் இருக்கும். கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஏ பாயிண்ட் கொடுத்துருவாங்க, பி பாயிண்ட் கொடுத்துருவாங்க, எல் கொடுத்துருவாங்க, எம் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த பாயிண்ட் என்னதான் இருக்கும்? பிரிவு சூத்திரத்தோட அர்த்தம் தெரியும். அதனாலதான் உங்களுக்கு இது படம் போட்டு சொல்லியிருக்கோம். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்தா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வந்ததுனால இந்த கோட்டை 2ஆ பிரிச்சிருது. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன பேர், செக்ஷன் ஃபார்முலா, பிரிவு சூத்திரம். இந்த பக்கம் எல் பங்கும் இந்த பக்கம் எம் பங்கும் பிரிச்சிருது. இப்ப என்ன செய்ய போறோம்னா, அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. P of x, y, இது பாயிண்ட்டுங்க போய் 2 பாயிண்டா கொடுக்க. LX2 பிளஸ் MX1, பாருங்க L வச்சு x2 போடணும், M வச்சு x1 போடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே x இருக்கிறதுனால x தான் முத வரணும். டிவைட் பை L பிளஸ் M. அடுத்து L வச்சு y2 போடணும், LY2 பிளஸ் MY1 டிவைட் பை L பிளஸ் M. ஸோ பாருங்க ரெண்டுமே என்னது, கீழே ரெண்டுமே சேம் தான், எல் பிளஸ் எம், கமா போட முடியல. இது ஒரு பாயிண்ட், இது எக்ஸ் பாயிண்ட், இது ஒய் பாயிண்ட். இந்த எக்ஸ் பாயிண்ட் இது, இந்த ஒய் பாயிண்ட் இது. இது ஃபார்முலா எப்படி இருந்தோம், LX2 பிளஸ் MX1, எக்ஸ் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஒய் பாயிண்ட் LY2 பிளஸ் MY1 பை L பிளஸ், இவ்வளவுதான். ஸோ இந்த ஃபார்முலா இதுக்கு, இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பிரிவு சூத்திரத்தை முடிச்சிடலாம். ஒரு 2 பாயிண்ட் கூட உள்ள ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த பாயிண்ட் கரெக்டா சென்டர்ல இருக்குன்னு அர்த்தம். சென்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன மீனிங், இந்த பாயிண்ட் சென்டர்ல இருக்கு, 2 A Bக்கு சென்டர்ல இருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பாயிண்ட மிட் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள மிட் பாயிண்ட். அப்ப என்ன இருக்கும், எல் எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் எம் இருக்கும். எல்லோட வேல்யூ என்ன இருக்கோ எல்லும் எம்மும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது மிட் பாயிண்டா இருக்க. அப்ப இங்க எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு தான் அவ்வளவு இருக்கும். சோ இந்த இதுல எல்லுக்கும் எம்முக்கும் 1 போடுங்க. அப்ப என்ன ஆயிரும், x1 பிளஸ் x2, ஏன்னா 1 ஆயிடுச்சு, பை 1 பிளஸ் 1 2. சோ x1 பிளஸ் x2 பை 2, y1 பிளஸ் y2 பை 2. என்ன ஆயிருது, இதுக்கு பேரு அப்படி போட்டா அதுக்கு பேரு மிட் பாயிண்ட். சோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் x, y. மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், பிராக்கெட்ல எல்லும் எம்மும் எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலா இருக்குன்னா 1ன்னு நினைச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே வேல்யூ, என்னது L by x ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது x2 பிளஸ் x1க்கு போடலாம், அது x1 பிளஸ் x2 by 2ன்னு போடலாம். கமா அதே மாதிரி y2 பிளஸ் y1 by 2 போடலாம், அது y1 பிளஸ் y2 by 2 பிளஸ் தானே மாத்துங்க. இதான் வந்து மிட் பாயிண்ட். ஸோ இது ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலால தான் ரெண்டாவது ஃபார்முலா. ஸோ மூணாவது பெஸ்ட் ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு. அதுவும் இந்த பிரிவு சூத்திரத்துல வந்தது தான். அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது பார்த்தோன்னு சொல்லிட்டோம்.
எம் வந்து இது LM ஒன்று அப்படின்னு வச்சுட்டு ஒரே வேல்யூன்னு வச்சுக்கிட்டா ஆன்சர் இது கிடைச்சிருச்சு. மூணாவது சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நடுக்கோட்டு மையம் அப்படின்பாங்க. முக்கோணத்துல நடுவுல உள்ள ஒரு புள்ளி. நயத்துல கிராஃப்லாம் போட்டிருப்பீங்க, முக்கோணத்துக்கு நடுக்கோட்டு மையம் எப்படி கிராஃப் கண்டுபிடிக்கிறதுலாம் போட்டிருப்பீங்க. இப்ப அந்ததோட நடுக்கோட்டு மையம் என்ன வேல்யூ இருக்குன்னா அதை வந்து ஜின்னு வைப்பாங்க, சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா என்னன்னா x1 plus x2 plus x3. பாருங்க நடு மையத்துக்கு 2 பாயிண்ட் இருக்கிறதுனால x1 plus x2 by 2 போட்டோம். முக்கோணம்னா கோடுனா 2 பாயிண்ட், முக்கோணத்துக்கு 3 கார்னர் இருக்கணும், அப்ப 3 பாயிண்ட். ஸோ x1 plus x2 by x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. ஸோ இந்த 3 ஃபார்முலால தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற டாபிக்ல நம்ம யூஸ் பண்ண போறது. ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தோட சம்மரைசேஷன் பண்ணலாமா? பாருங்க, நல்லா போட பாருங்க. செக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஏபி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுல வந்து பிங்க ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த கோடை 2 பங்கா பிரிக்கி, எல்லுங்க ஒரு பங்காவும் எம்முங்க ஒரு பங்காவும் பிரிச்சுச்சுன்னா அந்த பாயிண்ட், அந்த எது பிரிக்கிற பாயிண்ட் என்னன்னா P of x, y equal to LX2 plus MY1 divided by L plus M, LY2 plus MY1 divided by L plus M. So இதான் வந்து P of XY. So ஏதாவது ஒரு உங்களுக்கு LMக்கு ஏதாவது 2:3 4:5 ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, ஒருவேளை இந்த பாயிண்ட் சென்டர்ல இருந்துச்சுன்னா எல்லும் எம்மும் வேல்யூ எப்படி இருக்கும்? 1ன்னு இருக்கும், அதாவது 1:1 இருக்கும். ஸோ எல்லும் எம்மையும் சேம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலால எல்லும் எம்மையும் ஒரே இதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சென்டர் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா எப்படி மாறிடும்னா x2 plus x1 by 1 plus 1 2, அதை x1 plus x2 by 2, y2 plus y1 divided by 2, y1 plus y2 by 2ன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம்? சென்டருக்குள்ள ஃபார்முலா கொடுத்திருக்கோம். அடுத்து சென்ட்ராய்டு, முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு 3 புள்ளி இருக்கும், அதுக்குள்ள ஃபார்முலா வந்து டெரைவ் பண்றதுக்காக யோசிக்க வேண்டாம், ஃபார்முலா மாத்திரம் பார்த்துக்கோங்க. 3 பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த சென்டர் மாதிரியே இதை நினைச்சுக்கோங்க. இங்க 2 பாயிண்ட், அப்புறம் 2ஐயும் கூட்டி 2ஆ வைக்கோங்க, 3 பாயிண்ட் 3ஐயும் கூட்டி 3ஆல வைக்கும். ஸோ எக்ஸையும் 3 பாயிண்டையும் கூட்டி வைக்கும், ஒய்யும் 3 பாயிண்டையும் கூட்டி டிவைட் பண்றோம். இப்ப பார்த்து நம்ம செக்ஷன் ஃபார்முலாக்கு எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் கொஞ்சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 5.2. Find the point which divides the line segment joining the point 3, 5 and 8, 10 internally in the ratio 2:3. So internally external சொல்ல மறந்துட்டேன். internally அந்த LX1 plus MX2 ஊடால பிளஸ் போடணும், external மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கீழே L minus Mக்கும் மைனஸ் போடணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து இன்டர்னலி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் ஊடால ஏதோ ஒரு பாயிண்ட் 2:3 அப்படிங்கிற ரேஷியோல பிரிக்கி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பிக்டோரியல்ல எழுதலாம், போர்டை கவனிங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 3, 5 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து 8, 10 கொடுத்துருக்காங்க. இப்ப Pங்க ஒரு பாயிண்ட் என்ன செய்யுது, இது 2ஆ பெருக்கி அந்த பாயிண்ட் x, y நமக்கு தெரியாது, அதான் நீ கண்டுபிடிக்கணும். இது எந்த ரேஞ்சில் பிரிக்கணும், ஒரு பக்கம் 2 பங்கும் இன்னொரு பக்கம் 3 பங்குலையும் பிரிச்சிருது. ஸோ கிவன் டேட்டா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. இப்ப தேவை இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, இன்டர்னலி. ஸோ இது செப்பரேட்ஸ் இன்டர்னலி, இன்டர்னல் பிளஸ் யூஸ் பண்ணும் ஃபார்முலால. ஸோ P of x, yக்கு என்ன ஃபார்முலானா, நல்லா பாருங்க, டகடகன்னு சொல்லுங்க. இது வந்து L, இது M, இது வந்து x1 y1, இது x2 y2, அப்படியே எழுதிக்கோங்க, அந்த படத்துல எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஸோ x, என்ன அர்த்தம், LX2 பிளஸ் MX1 டிவைடட் பை L பிளஸ் M. இன்டர்னலினா பிளஸ் போடணும், எக்ஸ்டர்னலா மைனஸ் போடணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது என்னது, y போடணும், LY2
plus my1 divided by l plus m. So எல்லாம் இருக்கு, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது ஆன்சர். So l க்கு என்னது 2, x2 என்னது 8 plus m எவ்வளவு 3, x1 எவ்வளவு பாருங்க பார்த்தலது, x1 இங்க வந்துறணும், x1 3 divided by l plus m, அப்ப 2 plus 3 கமா அடுத்து ly2, l எவ்வளவு 2 into y sorry y2 ly2. so l க்கு பதிலா எவ்வளவு 2 into 10 2 into 10 plus m எவ்வளவு 3 into y1 எவ்வளவு 5, so 3 into 5 divided by l plus m, so 2 plus 3 எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சைடுல வேணா எழுதிக்கலாம். so p of x comma y equal to 2 into 18 8 16 16 plus 3 into 3 9 divided by 5 2 plus 3 5 2 into 10 20 plus 15 divided by 5. so இது என்ன வரும் 25 வரும், 25 5 கமா அது என்ன வரும் 35 5. so இதான் உங்களுக்கு p of x comma y. so p of x comma y equal to 25 5 னா 5, so 35 5 னா, so இதான் உங்களோட p of இந்த இடத்தோட வேல்யூ. இந்த பாயிண்டோட எந்த ஒரு பாயிண்ட் வேணாலும் x y ன்ற ரெண்டு இருக்குல, அந்த x y இங்க பாயிண்ட் வரும் 5 கமா 7. இது மெஜாரிட்டி 2 மார்க்ல உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ டாபிக் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செக்ஷன் ஃபார்முலா வச்சு 3 ஃபார்முலா இருக்கு செக்ஷன் ஃபார்முலால. ஸோ அதில் ஒரு மெஜாரிட்டி ஒரு பிக் கொஸ்டின் என்ன செஞ்சாச்சு, எல்லாம் யூஸ் பண்ணி உள்ள ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தாச்சு. இன்னொரு மிட் பாயிண்ட் அண்ட் சென்ட்ராய்டு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர். செகண்ட் டாபிக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரல், அதாவது முக்கோணத்தின் பரப்பு அண்ட் நாற்கரத்தின் பரப்பு. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம்னா செகண்ட் டாபிக்ல கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கோணத்தின் பரப்பு ஆர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு முக்கோணத்தை நான் இங்க வரைஞ்சுக்கிடுது. முக்கோணம் அப்படின்னா என்னன்னாக்கா 3 பாயிண்ட் இருக்கும், அவ்வளவுதான். x1 y1 ஏன்னு வேணா வச்சுக்கோங்க, பிங்கிறத x2 y2ன்னு வச்சுக்கோங்க, சிங்க ஒரு பாயிண்ட் x3 y3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த முக்கோணத்தின் பரப்புக்குள்ள ஃபார்முலா என்னன்னா, முக்கோணத்தின் பரப்பு ஆர் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு இங்கிலீஷ் எழுதிக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் மனப்பாடம் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஸோ அதே மாதிரி படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 போட்டுக்கோங்க. உள்ள போடுற பாயிண்ட்ல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். x1 அடுத்து கொஞ்சம் வேணா இடம் விட்டு x2, கொஞ்சம் இடம் விட்டு x3. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா பாருங்க. x1 கொஞ்சம் இடம் விட்டு x2 x3. ஓகே, இப்போ இங்க ஒரு பிராக்கெட் வரப்போகுது. அந்த பிராக்கெட்டுக்குள்ள 2 வேல்யூ வரப்போகுது. அது என்னன்னு தெரியும், வேற ஒன்றும் இல்லை, ஒய் தான் வரப்போகுது, கூடால மைனஸ் தான் இருக்க போகுது. எல்லா இடத்துலையும் எதாவது வரப்போகுது, ஒய் தான் வரப்போகுது, கூடால மைனஸ் தான் இருக்க போகுது. ஒய் தான் வரப்போகுது, கூடால மைனஸ் தான் இருக்க போகுது. என்ன வேல்யூ வரும் ஒய்னா அங்க பாருங்க, இங்க ஒய்யே இல்லை, எல்லாம் x1 y1 x2 y2 x3 y3. ஸோ வெறும் ஒய் இல்லை. அப்ப என்ன வேல்யூ வரப்போகுதுன்னா, இங்க எத்தனை ஆரம்பிச்சிருக்க 1, அப்ப அதுக்கு அடுத்து 2 3, புரியுது? அங்க 1ல x1 போட்டிருக்க. அடுத்து 2க்கு அடுத்து என்ன வரும் 3 வரும், 2க்கு அடுத்து 3 வரும், 3க்கு அடுத்து என்ன வரும் 4 வருங்க. இது வந்து என்ன நினைச்சுக்கோ, ஒரு சைக்கிளிக் ஃபார்மேட்ல நினைச்சுக்கோ. 1 2 3 சைக்கிள் இப்படி இப்படி ஒரு கிளாக் வைஸ்ல போட்டு, அப்ப 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து என்னதான் 1ங்கிறத மனசுல வச்சுக்கோ. அப்போ 1. அடுத்து x3, x3க்கு அடுத்து என்ன வரும், 3க்கு அடுத்து என்ன வரும்னா 1 தான் வரும், 1க்கு அடுத்து 2 தான் வரும். இந்த ஃபார்முலா இப்படி முடிஞ்சிருச்சு. இது வந்து ஏரியாங்கிறதுனால நல்லா மனசு வச்சுக்கோ, ஏரியாங்கிறதுனால இது என்ன சொல்லணும், யூனிட்டோட ஸ்கொயர், தமிழ்ல சொன்னா சதுர
அலகுகள் அப்படின்னு சொல்லணும், சதுர அலகுகள்னு சொல்லணும். அல்லது இங்கிலீஷ்ல ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு என்ன செய்யணும், போடணும். இது மறந்துடக்கூடாது. எப்பவுமே ஒரு ஏரியா அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும், யூனிட் இருக்கிறதுக்கெல்லாம் யூனிட்டா ஆட் பண்ணி ஆகணும். வெறுமனே 2+3 ஆட் பண்ணா 5ன்னு சொல்லிடணும். 2 சென்டிமீட்டர் ஒரு துணியும் 3 சென்டிமீட்டர் துணியும் ஆட் பண்ணா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போ யூனிட் தேவையோ யூனிட்டை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். ஏரியானா சதுர அலகுகள் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்க. 1/2 போட்ட x1 x2 x3 லைன் பிராக்கெட்ல என்ன வரும், 1க்கு அடுத்து 2 3, அடுத்து இங்க 2 வந்திருக்கனால 3 1, அடுத்து 3 வந்திருக்கனால 1 2, கூட எல்லாம் மைனஸ். இவ்வளவுதான் அந்த ஃபார்முலா முடிஞ்சிச்சு. ஸோ மக்கப் பண்ணு நினைக்க வேண்டாம், ஒரு டைம் 2 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா உங்களுக்கு என்ன செய்யும், ஃபெமிலியரா ஆயிரும். முக்கோணத்தின் பரப்புல இன்னொரு ஃபார்முலா, இன்னொரு இதை ஸ்பெஷலா ஒன்று சொல்ல போறேன். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டாபிக் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாபிக் 2ல இதெல்லாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், நாற்கரத்தின் பரப்பு. ஸோ நாற்கரத்தின் பரப்பு போறது முன்னாடி இந்த முக்கோணத்தின் பரப்புல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது கொஸ்டின் கேட்கலாம். ஒருவேளை முக்கோணத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்கலாம், அல்லது இங்க முக்கோணத்துல 3 பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த 3 பாயிண்ட்டும் கொல்லினியரா இருக்கணும். கொல்லினியர் கோடமை புள்ளின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, நேர்கோட்டு அமையும் புள்ளிகள். இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்டில் அமையணும்னா என்ன கண்டிஷன், ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, இந்த 3 பாயிண்ட்டும் கொல்லினியர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படிங்காங்க. கொல்லினியர் பாயிண்ட்ஸ் ப்ரூவ் பண்ண என்ன மீனிங் நல்லா பாருங்க. இந்த பாருங்க, இந்த இருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இப்போ எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏங்க பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஆர் சிங்க பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல பிங்க பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிங்க பாயிண்ட் இப்படியே சுருங்கி 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 இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இந்த இடத்துல வருது, இந்த கொஞ்சமா சுருங்கி, இந்த முக்கோணம் சுருங்கி 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 இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த 3 பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு அர்த்தம், கொல்லினியர் பாயிண்ட்ஸ் அர்த்தம். கொல்லினியர் பாயிண்ட்ஸ்னா நேர்கோடமை புள்ளிகள், ஒரே கோட்டில் அமைந்த 3 புள்ளிகள். அப்ப என்ன மீனிங்னா, எப்போ ஒரு முக்கோணம் 3வது ஒரு புள்ளி சுருங்கி 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 அந்த கோட்டிலே திரும்ப வந்துருச்சோ அப்ப அதை திரும்ப முக்கோணம்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஒரு 3 புள்ளி போடுறேன்னா எந்த ஒரு 3 புள்ளியை வச்சு நீ என்ன செஞ்சிடலாம், முக்கோணம் வரையில. அது எந்த இடத்துலனாலும் இருக்கட்டும், உலகத்துல எந்த மூலையிலாம் இருக்கட்டும், 3 புள்ளி இருந்துச்சுன்னா அந்த 3ஐயும் ஜாயின் பண்ணா அங்க உருவாகுது என்னது, முக்கோணம். ஆனா ஒருவேளை அந்த 3 ஒரே லைன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ எப்படி போட்டாலும் அந்த முக்கோணத்தை உருவாக்கவே முடியாது. மீன்ஸ் 3 புள்ளி ஒரே நேர்கோட்டில் அமைந்தா முக்கோணத்தின் பரப்பு 0. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, செகண்ட் இதுலயே ஒரு சப்டாபிக், ஒரு 3 புள்ளிகள் கோடமை புள்ளிகள் ஆர் கொல்லினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க, நிறுவுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன செய்யணும்னா அந்த 3 புள்ளியை வச்சு முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிங்க. முக்கோணத்தின் பரப்பு என்ன வரணும், 0 வந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்லிடலாம், முக்கோணத்தின் பரப்பு 0வாக இருப்பதால் அந்த 3 புள்ளிகள் என்னது, கோடமை புள்ளிகள் ஆர் கொல்லினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல 2 விதமான ப்ராப்ளம் கேட்கலாம். ஒன்னு 3 புள்ளி கொடுத்து முக்கோணத்தின் பரப்பு மாத்திரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம், அல்லது 3 புள்ளி கொடுத்து அந்த 3 புள்ளிகளும் கோடமை புள்ளிகள் ஆர் கொல்லினியர் பாயிண்ட்ஸ் என நிறுவுக, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம். ரெண்டும் ஒரே தான். முக்கோணத்தின் பரப்புனா பரப்பு கண்டுபிடிச்சு முடிச்சிடணும், அதோட ஆன்சர் முடிஞ்சு ஸ்கொயர் வந்து முடிச்சிடணும். கொல்லினியர் பாயிண்ட் லாஸ்ட் ஒரு லைன் எழுதணும், முக்கோணத்தின் பரப்பு 0வாக இருப்பதால் இந்த 3 புள்ளிகளும் கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், முடிக்கணும். ஸோ டாபிக் 2ல முக்கோணத்தின் பரப்பு பார்த்தாச்சு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தாச்சு. டாபிக் 2ல இன்னொன்று என்னது, நாற்கரத்தின் பரப்பு, குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாற்கரம்னா வேற ஒன்றும் இல்லை, முக்கோணம்னா 3 புள்ளியை ஜாயின் பண்ணா கிடைக்கிறது முக்கோணம். 4 புள்ளி இருக்கிறது ஜாயின் பண்ணிட்டா அங்க என்ன வைக்கும், நாற்கரம். ஆறு நாற்கரம், சதுர ஒரு நாற்கரம் தான், செவ்வக ஒரு நாற்கரம் தான். எந்த இடத்துல 4 புள்ளியை வச்சு கனெக்ட் பண்ணாலும் அதுக்கு பேர் என்னதான், நாற்கரம்னு சொல்லலாம். ஓகே, இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சும்மா ஒரு 4 புள்ளியை வச்சு நான் என்ன செய்தேன், ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சும்மா இப்படி என்ன செய்யுது, ஒரு 4 புள்ளி, சும்மா எந்த ஒரு 4 புள்ளினாலும் சரியா. நான் சும்மா ஏ பி சி டி, ஏங்க பாயிண்ட்டுக்கு வழக்கம் போல x1 y1, பிங்க பாயிண்ட்டுக்கு x2 y2, சிங்க பாயிண்ட்டுக்கு x3 y3,
டிங்க பாயிண்ட்டுக்கு x4 y4 அப்படின்னு 4 பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 பேர் பேரா குறிச்சு வச்சுக்கிட்டு இதோட ஏரியா என்ன அப்படின்னு சொன்னா ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் என்ன போட போறேன்னா அதே மாதிரி தான் முக்கோணத்தின் பரப்புக்கு நீங்க எப்படி எழுதுனீங்களோ ஆஃப் இன்ட்டு இங்க கொஞ்சம் ஃபார்முலா வித்தியாசம் கொஞ்சம் ஈஸி தான் இதில் நிறைய ஃபார்முலா ஒன்றுக்கு ஒன்று மாற்றி கூட கொடுத்துருக்காங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது நான் இங்கே ஒரு பெஸ்ட் ஃபார்முலா ஒன்று கொடுக்கேன் அதோட மல்டிப்ளை பண்ணி வேற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணனாலும் பண்ணலாம் ஏ பாயிண்ட்லேருந்து வரணும் ஏ பாயிண்ட்டுக்கும் இந்த கிராஸ்க்கும் பார்க்கணும் ஏக்கும் சிக்கும் விடலை இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன எவ்வளவு x1 மைனஸ் x3 இன்ட்டு ஒய் பாயிண்ட்ல பி பாயிண்டையும் டி பாயிண்டையும் எடுத்துக்கோங்க y2 மைனஸ் y4 இது புரியுதா ஸோ இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணா பண்ணலாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சா மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸி ஃபர்ஸ்ட் இந்த x y பெருக்கணும் x பாயிண்ட்ல எதை எடுத்துக்கிறதுனா a c எடுத்துக்கிறதா y பாயிண்ட்ல b d எடுத்துக்கிறதா பாருங்க x1 x3 y2 y4 a c எடுத்தா x கிடைச்சது b d எடுத்தா கிராஸ் எடுக்கணும் இந்த டயகோனல் எடுத்துக்கணும் மைனஸ் அப்படியே மாத்திரணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாயிண்ட் என்ன செய்யணும்னா ஏசி ஃபர்ஸ்ட் எடுத்து அங்க இப்போ பி டி எடுக்கணும் அப்போ x2 மைனஸ் x4 அடுத்து y பாயிண்ட் என்ன எடுத்தீங்க முத வந்து b டி எடுத்தீங்க இப்போ ஏசி எடுக்கணும் அப்ப என்னது y1 மைனஸ் y3 இதுலயும் ஸ்கொயர் யூனிட்ஸ் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆட் பண்ணணும் இதான் ஃபார்முலா ஸோ ரொம்ப ஈஸி கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்கணும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி படித்தோம் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் நாற்கரத்தின் பரப்பு என்ன செஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் எக்ஸ் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் நடுவில் ஒரு மைனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாயிண்ட் போடும்போது ஏயும் சியும் எடுத்துக்கோங்க ஏ சி ஆப்போசிட் எடுத்துக்கணும் அடுத்து பி டி ஒய்க்கு எடுத்துக்கணும் மைனஸ் எக்ஸ் பாயிண்ட் எதை விட்டீங்க ஏசி எடுத்துக்கிட்டு பிடி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் பிடினா x2 x4 அடுத்து டி டி வந்து இந்த இதுக்கு ஒய்க்கு எதை ஆட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து ஏசி பிடி எடுத்தனால ரெண்டாவது ஏசி எடுத்துக்கோங்க எக்ஸ் y1 y3 ஸோ கொஞ்சம் ஒன்றுக்கு ஒரு டைம் இன்னொரு டைம் என்ன செய்யுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நல்லா என்ன செய்யும் புரியும் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இருக்கு அதை என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்காங்க ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து இந்த 4 பாயிண்ட் என்ன செய்தாங்க கொல்லினியர்னு கேட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 அப்படின்லாம் கண்டுபிடிக்க கூடாது 4 பாயிண்ட் கொடுத்ததுனால அது வந்து நாற்கரமா தான் இருக்கணும் ஸோ அந்த 4 பாயிண்ட் கொல்லினியர்னா என்ன அர்த்தம்னா இங்க ஏதோ ஒரு 2 பாயிண்ட் சிங்க் ஆகி பாருங்க அந்த பியும் டிசியும் வச்சுக்கோங்க இது இப்படியே சிங்க் ஆகி இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த ஏரியா என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும் ஸோ ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து கொல்லினியர்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நாற்கரத்தின் பரப்பை கண்டுபிடிச்சு அது 0 அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் கண்டுபிடிச்சப்ப லாஸ்ட் என்ன லைன் எழுதணும் நாற்கரத்தின் பரப்பு 0வாக இருப்பதால் கொடுக்கப்பட்ட 4 புள்ளிகளும் ஏ பி சினாலும் என்னது கோடமை புள்ளிகள் அப்படின்னு நினைச்சணும் சொல்லணும் ஸோ நம்ம டாபிக் என்ன பார்த்தோம் செகண்ட் டாபிக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் முக்கோணம் நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா பார்த்து முடிச்சாச்சு இப்போ ஒருவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் நம்பர் 5.10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து அந்த 3 பாயிண்ட் கொல்லினியர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு ரெண்டுமே கவர் ஆயிடுது என்னென்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று எண்டில் கொல்லினியர் கேட்டாங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிறது என்ன செய்யுது கவர் ஆயிடுது ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் கிவன் எழுதலாம் ஏ வந்து 2,3 கொடுத்துருக்காங்க பி வந்து 4,0 கொடுத்துருக்காங்க சி வந்து 6,-3 அப்படின்னு இருக்கு. What you need to prove?
A comma B comma C are collinear. So this you need to prove. Okay. Solution பார்க்கலாமா? 3 பாயிண்ட் கொடுத்து collinear என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். பாருங்க அவங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லவே இல்லை. ஆனா 3 பாயிண்ட் collinear சொன்னா you have to find area of triangle. Okay. Area. என்ன ஃபார்முலா? 1/2 in bracket x1 y2 minus y3. பாருங்க ஒண்ணுக்கு அடுத்து 2 3 பிளஸ் அடுத்து என்னது? x1 க்கு அடுத்து x2 y2 y3. சரி 2 க்கு அடுத்து என்ன வரும்? 3 1. அடுத்து x3. 3 க்கு அடுத்து என்ன வரும்? 1 2. ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபார்முலா எழுதிச்சு. அப்படியே சப்ஸ்டிட்யூட். ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் கூட ஆகும். கொடுத்துருக்குது a x1 y1 இது x2 y2 b பாயிண்ட் c பாயிண்ட் x3 y3 அப்படியே போடலாமா? இந்த 1/2 சில பேர் மறந்துடுவீங்க. ஆனா 1/2 போட்டே வாங்க. x1 என்னது? 2 in bracket y2 minus y3. y2 என்னது? 0 minus of minus 3. so first என்னது? 0 minus minus 3. கிளாரிட்டி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரொம்ப ஃபார்முலா முடிச்ச உடனே ரொம்ப கொடுத்துருக்கு கிவன் டேட்டாவை நீட்டா அனுப்பிங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. y3 க்கு பதிலா -3 பிளஸ் x2 என்னது? 4. ரொம்ப நிதானமா சப்ஸ்டிட் பண்ணுங்க. y3 என்னது? -3 மைனஸ் y1 எவ்வளவு? 3 பிளஸ் x3 என்னது? 6 y1 எவ்வளவு? 3 மைனஸ் y2 எவ்வளவு? 0. so 1/2 in bracket குள்ள என்ன செய்யுங்கன்னா டபுள் சிம்பிளா இருந்தா ஒரு சிம்பிள் ஆகக்கூடியதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ்ல நடத்திருக்கோம். 0 மைனஸ் மைனஸ்னா பிளஸ் ஆயிரும். so 0 plus 3 plus 3 4. இது மைனஸ் மைனஸ் -6 -9 போடக்கூடாது. அவசரத்தில் பெருக்கிட கூடாது. மைனஸ் ஒரே அடையாளம். இப்போ கூட்டி அதே அடையாளத்தை போடணும். -6 6 in bracket 3 will come. 3 minus 0 3. இப்போ இதே கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா 1/2 in bracketல என்ன வரும்? 2 cross 3 6. 4 into -6 -24. 6 into 3 18. so என்ன வருது உங்களுக்கு பாருங்க? half into in bracket உங்களுக்கு என்ன வரும்? 6 18 24 24 minus 24 0. so half into 24 என்ன வருது? 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். எங்க எழுதுறீங்களோ எழுதியோ கடைசியில யூனிட் எழுது. நீங்க எல்லா இடத்துலயும் ஸ்கொயர் யூனிட் எழுதுன்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் லைன்ல யூனிட் என்ன செய்யணும்? இருக்கணும். சரி உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிட்டீங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளா கேட்டிருக்காங்க? இல்ல. ஒருவேளை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா இதோட முடிச்சிடலாம். கொஸ்டின் என்ன செஞ்சிருக்காங்க? ABC ஆர் கொல்லினியர். ஸோ இந்த லாஸ்ட் இந்த ஒரு லைன் என்ன செய்யணும்? எடுத்து எழுதணும். அந்த லைன் நான் எங்க எழுதுறேன்? சின்ஸ் இந்த தலைகள் வச்சா சின்ஸ் ஏரியா ஆஃப் triangle equal to 0 which implies வார்த்தை பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 0 which implies என்ன? அதனால என்ன சொல்ல போறேன்னா A, B, C are collinear. இந்த ஒரு லைன் தான் நான் என்ன செஞ்சேன். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் எடுத்தேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா நீ 3 பாயிண்ட்டுக்கு இதை கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் முடிச்சிடலாம். கொல்லினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்றீங்களா? அப்ப இந்த ஒரு லைன் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா எழுதணும். இந்த வார்த்தையை பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0வா இருக்கிறதுனால, முக்கோணத்தின் பரப்பு 0வா இருக்கிறதுனால ABC ஆர் கொல்லினியர் ஆர் given points ஆர் கொல்லினியர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு 2 கவர் ஆயிடுச்சு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கவர் ஆயிடுச்சு,
கொல்லினியரும் கவர் ஆயிடுச்சு. ஸோ யூனிட் 5ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா டோட்டலாக 3 டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தாச்சு, செக்ஷன் ஃபார்முலா பார்த்துட்டோம். செகண்ட் டாபிக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டர் பார்த்தாச்சு. தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ். இதில் தான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். கொஞ்சம் வாஸ்டாக வந்து அனலிட்டிக் ஜாமெட்ரி ஆர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல்ல கொஞ்சம் பிக் டாபிக் வந்து இதுதான். ஸோ இது கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் என்ன செய்யலாம், ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் மெஜாரிட்டி இந்த செகண்ட் டாபிக் சொன்னேன், அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். இந்த தேர்ட் டாபிக் இப்போ நடத்த போகிறதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ இது கொஞ்சம் வாஸ்டாக இருக்கிறதுனால செகண்ட் டாபிக் தரவா இருந்தீங்கன்னா யூ கேன் கவர், அங்கேயே 5 மார்க் நீங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டாபிக் வந்து உங்களுக்கு 1 வேர்டு 2 மார்க்ல ரொம்ப அதிகமாக வரக்கூடியது. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் சாய்ஸ் இன் 1 மார்க் கொஸ்டின், ரைட்? ஸோ நல்லா என்ன செய்யணும், கவனமாக பாருங்க. ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைன்னா என்ன, ஒரு டெஃபினிஷன், காமன் டெஃபினிஷன் கொடுக்கலாம். 2 புள்ளிகளை சேர்க்கக்கூடிய கோட்டுக்கு பேரு ஸ்ட்ரைட் லைன், நேர்கோடு அப்படின்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். 2 புள்ளியை சேர்க்கணும்னா ஒரு கோடு. ஒருவேளை ஒரு புள்ளி அதுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா அப்ப அங்க ஒரு புள்ளி தான் இருக்குது, 2 புள்ளின்னு சொல்லக்கூடாது. சரியா? எப்போ ஒரு சின்ன கேப் வந்துருச்சோ அப்ப அது 2 புள்ளி ஆயிரும். அப்ப அதை இணைக்கக்கூடிய கோட்டுக்கு பேரு ஸ்ட்ரைட் லைன். அப்ப இந்த 2 கோட்டை இணைச்சு வரக்கூடிய கோட்டை வச்சு இந்த நேர்கோட்டுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், அல்ஜிப்ரா மூலமா என்னெல்லாம் பண்ணலாம், இதுதான் கொஸ்டின். அல்ஜிப்ரா மூலமா ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு பேரலல், பெர்பெண்டிகுலர், அதோட ஸ்லோப் எவ்வளவு இருக்கு, எக்ஸ்ல எந்த இடத்துல விட்டது, ஒய்ல எந்த இடத்துல விட்டது, நிறைய என்ன செய்ய போறோம், கொஞ்சம் வாஸ்டா என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸோ கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது ஒரு கிராஃப்னு நினைச்சுக்கோங்க. எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஒரு 2 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய கோட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பாயிண்ட் x1 y1, இன்னொரு பாயிண்ட் x2 y2. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த 2லையும் ஜாயின் பண்ணா ஒரு கோடு கிடைக்கும், ரைட்? கோடு கிடைச்சிருச்சு, ஓகே. இப்ப இந்த கோட்டோட சாய்வு என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். கோட்டோட சாய்வு என்ன அப்படின்னு. சாய்வுனா என்ன மீனிங்னா, ஒரு ஏணியை வந்து ஒரு இடத்துல சாய்ச்சி போட்டீங்கன்னா அதோட சாய்வு என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கோணம் tan θ எதிர்பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது, சாய்வு. இப்போ உதாரணமா இது ஒரு செவருன்னு வச்சுக்கணும், இது ஒரு இது கிரவுண்டு, இது செவர். இந்த இடத்துல வந்து ஒரு ஏணியை வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, சாய்ச்சி போட்டிருக்கீங்க. இது ஒரு ஏணி. இந்த ஏணி எவ்வளவு சாஞ்சிருக்கு, இந்த ஏணி எவ்வளவு சாஞ்சிருக்கு, எந்த விதத்துல சாஞ்சிருக்குன்னா மீனிங் என்னன்னா இந்த ஹைட் எக்ஸ்னு வச்சுக்கோ, இந்த ஹைட்டை ஒய்னு வச்சு, சாரி இந்த ஹைட்டை ஒய்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டை எக்ஸ்னு வச்சுக்கோ. ஏன்னா இது ஸ்ட்ரைட் வெர்டிகல் எப்பவுமே ஒய்னு வச்சுக்கோ, இது எக்ஸ்னு வச்சுக்கோ. இதோட சாய்வு எம்னு வச்சுக்கிட்டேன்னா, சாய்வு எம்னு வச்சுக்கிட்டேன்னா இது என்னன்னா நார்மல் பிசிக்ஸ் டெஃபினேஷன் என்னன்னா ஒரு ஸ்லோப் அப்படிங்கிற சாய்வுங்கிறது என்னன்னா இந்த வெர்டிகல் ஹைட் டிவைடட் பை ஹரிசாண்டல் ஹைட். இது வந்து ஜெனரல் காமன் சென்ஸ். சாய்வு அப்படின்னா இந்த வெர்டிகல் ஹைட் டிவைடட் பை ஹரிசாண்டல் ஹைட், அதுல வரக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் என்ன பேரு, சாய்வு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோணத்துக்கு பேர் என்ன சொல்லலாம், தீட்டா. நீங்க வந்து டிக்னாமெட்ரி 9th இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் நம்ம 10th நம்ம பார்க்க போறோம். அதனால இப்போதைக்கு இது தீட்டா ஒரு கோணம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இந்த கோணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சாய்வு கோணம் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. ஸ்லோப்பிங் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு நினைச்சு சொல்லலாம். ஸோ எம்ங்கிறது என்னன்னாக்கா இந்த கோணம் கிடையாது. இந்த கோணத்துக்கு நீ என்ன எடுக்கணும்னா tan θ எடுக்கணும். tan θனா பயப்பட வேண்டாம், ஒரு 9th டெக்னாமெட்ரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளோட டாபிக் வந்து உங்களை என்ன செய்ய போறோம், 5வது 7வது டாபிக் உங்களுக்கு என்னது இருக்கு, டிக்னாமெட்ரி, திரிகோணம் இது என்ன செய்யுது இருக்கு, அதை நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன மனசுல வச்சுக்கோங்க, இந்த tan θ அப்படிங்கிறது என்ன படிப்போம்னா அந்த டாபிக் வரும்போது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம்னா இந்த தீட்டாவுக்கு எதிராக உள்ளது எது, இந்த இது y. அடுத்துள்ள பக்கம்னா இந்த இருக்கு x. ஸோ tan θ படி போட்டாலும் எம்னு போட்டாலும் என்னதான்
ஒரே ஆன்சர் தான். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, சாய்வு அப்படிங்கிறதுக்கு ஸ்லோப். ஸ்லோப் சாய்வு. சாய்வு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னாக்கா tan தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறத சொல்லத்தான் நான் இந்த ரெண்டு இதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். tan தீட்டானாலும் y by x தான், mனாலும் y by x தான். அப்போ என்னது, ஸ்லோப் சாய்வு m அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், tan தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இந்த இதை பாருங்க, இதுல இருந்து நான் ஃபார்முலா டெரைவ் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்க. இந்த இடம் எனக்கு இந்த ஹைட் டிவைட் பை இந்த ஹைட் தான் என்னது, இந்த இடத்துல தீட்டா கோணம் உருவாச்சுன்னா, ஒருவேளை தீட்டா உங்களுக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க, தீட்டானா ஒரு 30 டிகிரி சாய்வுல இருக்கு, அப்போ சாய்வு 30 டிகிரி சாய்வு கோணத்துல இருக்கு, ஸ்லோப்பிங் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்ப சாய்வு என்னன்னு கேட்டா அதோட tan வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஒருவேளை தீட்டா கொடுக்காம 2 பாயிண்ட் மாத்திரம் கூட x1 y1 x2 y2 இந்த ஒரு லைன், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப சிம்பிள். இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்னதான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ y1, இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ y2. அப்ப ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, y2 மைனஸ் y1, y2 மைனஸ் y1. சோ m-க்கு எப்படி சொல்லலாம், y2 minus y1. அதாவது எதிர்பக்கம் தான், தீட்டாக்கு எதிர்பக்கம் தான், y2 minus y1 divided by இந்த டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல x வந்து x1, இந்த இடத்துல x வந்து x2, இந்த டிஸ்டன்ஸ். அப்ப இது என்னது, இது வந்து y2 minus y1. இந்த ஹைட் மறந்தீங்கன்னா இந்த இது x2 minus x1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா ஸ்பெஷலாக படிக்கணும் அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சிங்கன்னா இந்த இதில் வந்து என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஸோ ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு, y2 minus y1 divided by x2 minus x1. இன்னொரு ஃபார்முலா பார்க்கணும். ஸோ ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம். ரெண்டாவது ஃபார்முலா, இந்த இதோட டிஸ்டன்ஸ் ஆர் லென்த், இந்த கோட்டோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கேட்க, அல்லது இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம், distance between 2 points or length of this lines, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள எவ்வளவு லென்த் இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டா நான் அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். 9th படிச்சிருப்பீங்க பித்தாகரஸ் தியரம். என்ன சொல்லும், பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு சைடோட ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு சைடோட ஸ்கொயர். இது தெரிஞ்சதுதான். பித்தாகரஸ் என்ன சொல்லுது, கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இருபக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணலாமா, எனக்கு தேவை இந்த இதுதான். இது வேணா என்னன்னு வச்சுக்கோ, டின்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் டி, டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கோங்க. சோ டின்னு வச்சுக்கிட்டா கர்ணம் ஸ்கொயர் டி ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டுதோட ஸ்கொயரோட சம்மேஷன். இந்த லென்த் எவ்வளவு, x2 minus x1 the whole square plus இந்த ஸ்கொயர் எவ்வளவு, y2 minus y1 the whole square. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க புதுசா படிக்கல, நார்மல் பித்தாகரஸ் தியரம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். ஸோ எனக்கு இது மத்திரம் வேணும், டி ஸ்கொயர் வந்து டி மத்திரம் வேணும். என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் என்ன எடுக்கணும், ரூட் எடுக்கணும். டி ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஈக்குவேஷன்ல நான் ஏற்கனவே சொல்லி, ஈக்குவேஷன்ல எல்ஹெச்எஸ்ல என்ன வேலை பண்றியோ அதே வேலை எல்லாத்துக்கும் பண்ணிட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதைத்தான் பண்ண போறேன். எல்லாத்துக்கும் ரூட் எடுக்க போறேன். டி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா டி, அப்ப இது ஃபுல்லா என்ன ஆயிரும், ரூட்டுக்குள்ள இருக்கும். நீங்க உடனே என்ன செஞ்சிடாதீங்க, இது தனியா ரூட் எடுத்தா 2 போயிரும், இது தனியா ரூட் எடுத்தா போயிரும். இங்க ஒருவேளை இன்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மல்டிபிளிகேஷன் இருந்தா நீங்க அப்படி தூக்கிடலாம். இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ்ல ரூட் எடுக்க என்ன செஞ்சிருக்கோம், கிளியரா நடத்திருக்கோம். அப்ப அதை பாருங்க. So x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இதான் உங்களோட ரெண்டாவது ஃபார்முலா, டிஸ்டன்ஸ். திரும்ப இங்க எழுதுறேன், distance between 2 points equal to d equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square.
உங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ ஃபார்முலா மாத்திரம் என்ன செஞ்சுக்கோங்க, ஒன்றும் புரியலன்னா மனப்பாடமா என்ன செஞ்சுக்கணும், பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதில் உள்ள ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தாச்சு, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வேரியஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸை பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாச்சு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும், அதோட ஸ்லோப் எவ்வளோ இருக்கு, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா காமன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சில இது இருக்கு. அது 3 கேட்டகரியா பிரிக்கும். ஒன்று வந்து ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல், இன்னொன்று வந்து நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டல். எப்படி ஹரிசாண்டல், vertical, neither horizontal nor vertical. neither நார்க்கு இங்கிலீஷ் விளக்கம் தெரியும், இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். எய்தர் ஆர்னா இது அல்லது அதுன்னு அர்த்தம். அது இங்கிலீஷ்ல கிராமர்ல நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல், ஹரிசாண்டல்னா தமிழ்ல கிடைமட்டம் அப்படிம்பாங்க, வெர்டிக்கல்னா செங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 3க்கும் சில ஜெனரல், இது ஒன் வேர்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஒன் வேர்டு இந்த ரிலேட்டட்ல இருந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் லைனுக்கு உள்ள ஈக்குவேஷனை பார்க்க போறோம். எக்ஸ் ஆக்சிஸே ஹரிசாண்டல் லைனா இருந்துச்சுன்னா உங்களோட ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ்ல எல்லா இடத்துலயும் என்னதான் இருக்கும், ஒய்யிங் வந்து வேல்யூ என்ன இருக்கும், 0வா தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஒய்யோட வேல்யூ 0, இந்த இடத்துல பாருங்க ஒய்யோட வேல்யூ 0. எல்லா இடத்துலயும் ஒய்யோட வேல்யூ என்னதான், இந்த லைன் ஃபுல்லா ஒய்யோட வேல்யூ 0 தான். So horizontal line at x-axis என்ன சொல்லணும், y equal to 0. So x-axis ஓட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா y equal to 0. ஓகே, நான் இப்ப என்ன செய்ய போறேன், இதே ஹரிசாண்டல் லைன் x-axisல இல்லாம கொஞ்சம் மேல தள்ளி இருக்கு, கொஞ்சம் மேல தள்ளி 0, இது வந்து சென்டர் பாயிண்ட் 0,0, இந்த கொஞ்சம் மேல தள்ளி இருக்கு. இந்த லைன் தான் இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க, இதை L1ன்னு வச்சுக்கோங்க, இதை L2ன்னு வச்சுக்கோங்க. 3 லைன் இப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லுங்க லைன் எதுலேயே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கு. ஸோ அதோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 0. L1ங்க லைன் இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இந்த லைனுக்கு நீ எந்த இடத்துல பார்த்தாலும் ஒய்யோட வேல்யூ என்னன்னு இருக்கும், சம் கே, அது ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கோ. சரி, ஓகே, இது ஒரு கேன்னு வச்சுக்கிட்டு இந்த லைன்ல எந்த இடத்துல பார்த்தாலும் ஒய்யோட வேல்யூ என்னதான், கே தான். ஸோ L1ங்க லைனுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y ஈக்குவல் டு கே. இது என்னது இருக்கு, கீழே இருக்கு. ஸோ இது என்ன இருக்கும், ஒரு மைனஸ் வேல்யூவா இருக்கும். அப்ப L2ங்க வேல்யூக்கு என்னதுன்னா L2 ஈக்குவல் டு y ஈக்குவல் டு மைனஸ் கே. ஒய்யோட வேல்யூ என்னதான் இருக்கும் இந்த இடத்துல, இந்த லைன் ஃபுல்லாவே மைனஸ் கே தான் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாவே ஒய்யோட வேல்யூ என்னதான், மைனஸ் கே தான். ஸோ அதனால ஒரு எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன், ஒரு ஹரிசாண்டல் லைனோட ஈக்குவேஷன் கேட்டா அங்க என்னதான் வந்துருக்கு பாருங்க, ஒய் தான் வரும். அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைன்ல 3 ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸோட மேல எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, ஆனா 3 லைனுமே எப்படி தான் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இருக்கு. ஸோ அதுக்கு 3 ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. இது வெர்டிக்கல் எக்ஸ் ஒய். இப்போ ஒரு லைன் இங்க இருக்கு L, இன்னொரு லைன் L1ங்க லைன் இங்க இருக்கு, இது L2ங்க லைன் இங்க இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, இது வெர்டிக்கலா இருக்கு, அதனால வெர்டிக்கல் லைன், செங்குத்து லைன்கள், செங்குத்து கோடுகள். ஸோ இது L1, சரி இது L, இது L1, இது L2. ஸோ 3 லைன் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வெட்டக்கூடியது K, இந்த இடத்துல மைனஸ் K. ஸோ 3 கோடுக்கும் போடலாமா. Lங்கிறது என்னது, ஆக்சுவலா Lங்கிறது என்னது, ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னமா, இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்கும், 0வா தான் இருக்கும். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து 1 மார்க் அடிக்கடி கேட்குதுன்னா, எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடக்கூடாது, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அதே மாதிரி ஒரு கோடு கொஞ்சம் இந்த எக்ஸ்ல 2ங்க ஒரு இடத்துல கட் ஆயிட்டு ஃபுல்லா ஒய் ஆக்சிஸ் பேரலா இருக்குன்னா, இந்த L1ங்க கோடு என்னன்னா எக்ஸ் ஈக்குவல், இந்த இடத்துல என்னது ஃபுல்லா எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். L2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த பக்கம் வந்ததுனால மைனஸ் கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. ஸோ உங்களுக்கு என்ன வந்துருச்சு,
ஒரு கோடு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா 3 விதமா கிடைச்சிருக்கு. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா இணையா இருக்கு பாருங்க, இணையா இருக்கு பாருங்க, ரயில்வே தண்டவாளம் மாதிரி இங்க பாருங்க, எக்ஸுக்கு இணையா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையா இருந்தா ஹரிசாண்டல், ஒய் ஆக்சிஸ்க்கு இணையா இருந்தா பேரலா இருந்தா வெர்டிக்கல். அதுக்கு ஒரு 3 கிடைச்சிருக்கு, இதுக்கு ஒரு 3 கிடைச்சு. இந்த 3ல இருந்து உங்களுக்கு ஒரு ஒன்வேர்டு என்ன செய்வாங்க, அடிக்கடி கேட்பாங்க. 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. இது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸும் பேரலல் அல்ல, ஒய் ஆக்சிஸும் பேரலல் அல்ல. ஸோ இது நெய்தர் ஹரிசாண்டல் நார் அப்படின்னா ரெண்டுமே இல்லை, ஹரிசாண்டலும் இல்லை வெர்டிக்கல் இல்லை. இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸும் பேரலல் இருக்காது, ஒய் ஆக்சிஸும் பேரலல் இருக்காது. எப்படினாலும் என்ன செய்யலாம், எப்படினாலும் கண்ட மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க தெரியுமா, 2 வேல்யூ நார்மலா கொடுக்கணும். ஒரு கோட்டோட ஈக்குவேஷன் 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்னு, இந்த கோட்டில் உள்ள 2 பாயிண்ட கொடுத்தா இந்த கோட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். 2, இந்த கோட்ல உள்ள ஒரு பாயிண்டையும் இந்த கோடு எவ்வளவு ஸ்லோப்ல இருக்குன்னு தெரிஞ்சா அப்பவும் இந்த கோட்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணுமா, கோட்டை இதெல்லாம் கோட்டோட ஈக்குவேஷன். This is equation of the lines which is directly we are getting. இங்கெல்லாம் அப்படி கிடையாது, இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்னு 2 பாயிண்டா இருக்கணும், அல்லது ஒரு பாயிண்ட் பிளஸ் ஸ்லோப் கொடுக்கணும். 2. தேர்ட் பாயிண்ட் என்ன செய்யலாம்னாக்க, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல வெட்டக்கூடிய பாயிண்டையும் இந்த பாருங்க, இந்த கோடை இப்படி இழுத்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட்ல வெட்டுது, ஒய் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட்ல வெட்டுது. இந்த 2 கட்டாகக்கூடிய பாயிண்ட கொடுத்தாலும் கோட்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். 4வது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒய்யை வெட்டக்கூடிய இடத்துல, இதுதான் ஒய் வெட்டு, இதுக்கு பேர் ஒய் இன்டர்செப்ட். ஒய்யை வெட்டுது பாருங்க இந்த இடத்துல, ஒய் இன்டர்செப்ட். ஒய்யை வெட்டக்கூடிய பாயிண்டையும் அந்த ஸ்லோப்பையும் கொடுத்தாங்கன்னா அப்பவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ தேர் ஆர் 4 ways, 4 வழியில ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த 4 ways என்னெல்லாம் சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி 3வது கேட்டகரி என்னது, the line is neither vertical nor horizontal. ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன் 4 waysலன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். பயந்திரக்கூடாது, ரொம்ப ஈஸி தான், ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். 2வது கேட்டகரி என்னன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். தமிழ்ல சொன்னா சாய்வு புள்ளி வடிவம், இரு புள்ளி வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அதுலயே அப்படியே இங்கிலீஷ்லயே அப்படியே படிக்கிறது நல்லதுதான். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஃபோர்த் கேட்டகரி இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, இது என்ன அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கன்னா 2 வேல்யூ கொடுத்தாகணும். என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. x1 y1 ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப் mங்கிறது என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. இந்த ஃபார்முலா வச்சிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் என்ன செஞ்சிடும், x1 y1 பதிலாக அந்த பாயிண்டை போடுங்க, ஸ்லோப்புக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணுங்க. செகண்ட் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்னா x1 y1 ஒரு பாயிண்ட் இருந்திருப்பாங்க, x2 y2 இன்னொரு பாயிண்ட் இருந்திருப்பாங்க. அந்த 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 2 புள்ளியை வச்சு வரக்கூடிய ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டா இப்போ மனப்பாடம் பாருங்க, x மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1. இந்த ஃபார்முலா. தேர்ட் ஸ்லோப்பும் இன்டர்செப்டும். ஸ்லோப்னா m கொடுத்திருப்பாங்க, இன்டர்செப்ட்னா c. இன்டர்செப்ட்னா y இன்டர்செப்ட். அது என்ன செப்ட், y இன்டர்செப்ட்னா y வெட்டுன்னு தமிழ்ல சொல்லுவோம். y எந்த இடத்துல வெட்டுது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இப்படி வெட்டுதுன்னா y எந்த இடத்துல வெட்டுது பாருங்க. ஸோ அந்த பாதுக்கு பேர் சின்னு சொல்லி என்ன கொடுத்துருப்பாங்க. ஸ்லோப்பும் கொடுத்துருப்பாங்க, m கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு என்னன்னா அது ரொம்ப இதான் ரொம்ப ஃபேமஸ் ஃபார்முலா இன் ஈக்குவேஷன் y equal to mx plus cங்கிறது ரொம்ப ஃபேமஸா என்ன செய்யுது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்டா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப என்ன செய்யுது கிராண்டா யூஸ் பண்ணக்கூடியது. இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னாக்க
இந்த இதுல ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ் இன்டர்செப்டும் கொடுத்திருப்பாங்க ஏன்னு வச்சுக்கோ, ஒய் இன்டர்செப்ட் கொடுத்திருப்பாங்க பின்னு வச்சுக்கோ. இது ரெண்டும் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் எந்த இடத்துல விட்டுது, ஒய் எந்த இடத்துல விட்டுது. அப்போ அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 4 ஃபார்முலா வழியா கிவன் டேட்டா எதுவோ அதை பொறுத்து நீ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோ அதை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட் பண்ண முன்னாடி ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்படி இருக்கு இங்க பாருங்க. இங்க பை இருக்கு, இங்க பை இல்ல, இங்க பிளஸ். ஸோ ஒரு அப்பியரன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி எண்ட் ரிசல்ட் எப்படி கொடுக்கணும், எண்ட் ரிசல்ட்டை ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அது வழியா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். 4 ஃபார்முலா பார்த்தோம், 4ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், ஆன்சர் கொடுக்க போறோம். கிவன் டேட்டாவை பொறுத்து 4ல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் நம்பர் 5.22 என்ன செய்யறாங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் -1 1 2, -4. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து இந்த 2 லைன் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன் கிவன் டேட்டா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்மை என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். ஸோ கிவன் என்னன்னா x1 y1 என்ன கொடுத்துருக்காங்க -1, 1 x2 y2 2, -4. What you need to find? இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. Find the என்னது find equation of line passing through a, b. சும்மா நான் a b ன்னு வச்சதுனால a, b ன்னு வச்சுக்கோ. passing through a, b. passing through a, b வழியா பாஸ் ஆகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட். ஓகே. சொல்யூஷன் 2 பாயிண்ட் ஃபார்ம் என்னது, 2 பாயிண்ட் கொடுத்தானா அதோட ஈக்குவேஷன் ஆஃப் என்னது 2 பாயிண்ட் ஃபார்முக்கு. ஸோ x - x1 இதான் 2 பாயிண்ட் ஃபார்ம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ல 2 பாயிண்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு y - y1 டிவைடட் பை y2 - y1. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? x1 y1க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா x தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஒன்னும் யோசிக்க கூடாது. x1க்கு பதிலா -1 அதெல்லாம் பார்த்து போடணும். -1 வருது பாருங்க. டிவைடட் பை x2 x1. x2 எவ்வளவு இந்த இருக்கு 2 மைனஸ் ஆஃப் இங்க மேல என்ன போட்டோமோ அதான் வரும். ஏன்னா அந்த இடத்துல x1 தானே. ஈக்குவல் டு y மைனஸ் y1 எவ்வளவு இந்த இருக்கு 1 டிவைடட் பை y2 -4 மைனஸ் y1 எவ்வளவு 1. ஸோ மேல இருக்கு அப்படியே கூட பார்த்துக்கணும். கரெக்டாக எழுதிக்கலாம். இது கொஞ்சம் சுருக்கலாமா? ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் இப்போ மைனஸ் தொடர்ச்சியாக வந்தால் இது என்ன ஆயிரும் +1 ஆயிரும். 2 + 1 3. இங்கே வேற மைனஸ் தொடர்ச்சியாக வந்துருக்கு. y மைனஸ் ஈக்குவல் y -1 -1 -4 -1 -5. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் அதை புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே ஜஸ்ட் குறுக்கு பெருக்கு. இங்க இருக்கிறத வச்சு இங்க பெருக்கலாம், இங்க இருக்கிறத வச்சு இங்க பெருக்கலாம். பெருக்கலாமா? -5 வச்சு இதை பெருக்கு. -5 வச்சு இந்த இடத்த ஃபுல்லா பெருக்கணும். 3 வச்சு இங்க பெருக்கணும். 3 × y - 1. ஒரு நம்பர் மாத்திரம் பெருக்கினா போதாது, ஃபுல்லா பெருக்கணும். ஒருவேளை இன்ட்டு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நம்பரை பெருக்கினா போதும். ஃபுல்லா இது மைனஸோ பிளஸா இருந்துச்சுன்னா ஃபுல்லா காமனா எடுக்கிறதுனாலும் ஃபுல்லா எடுக்கணும், காமனா ஏதோ நம்பர் பெருக்கிறதுனாலும் ஃபுல்லா என்ன செய்யணும். ஸோ இந்த ஸ்டெப்பை மாறிடுச்சு. ஸோ -5x -5 ஈக்குவல் டு 3y - 3. இதுக்கு அடுத்து நம்பர் வேணா என்ன செய்யலாம், சுருக்கி போட்டா இது எதோட நிப்பாட்டணும் கொஸ்டின் அதான். இந்த இடத்துல நிப்பாட்டலாமா? சரி நம்பர் வேணா இருக்க அதை வேணா என்ன செய்யலாம். -5x -5 இந்த 3y இந்த பக்கம் கொண்டு வா. -3y
இந்த 3 அந்த பக்கம் வரும்போது -3 +3 ஆகி இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு 0 அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு 0 அப்படின்னு ஆயிடுச்சு. அங்க இருக்கிறது எல்லாம் எடுத்து வந்துட்டோமா 3y -3y -3 +3. இது பாருங்க எப்படி இருக்கு -5x அடுத்து y எழுதுங்க -3y அடுத்து -5 +2 -5 +3 ஸோ -2 ஆன்சர் ஈக்குவல் டு 0. சார் நல்லா கேட்கலாம் நீங்க இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கலாமா இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கலாம் ஏன் இங்கே நிப்பாட்டி இருக்கலாமே அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணானே நிப்பாட்டி இருக்கலாமே எந்த இடத்துல வந்து ஆன்சரை எப்படி கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் எடுத்தது. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நீ எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் சரிதான் 2 பாயிண்ட் ஃபார்மேட்டோ ஸ்லோப் ஃபார்மேட்டோ ஈவன் ஈக்குவேஷன் கூட y = mx + c அந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் சரிதான் ஆன்சர் நீ அது மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் எந்த மாதிரி இருக்குன்னா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு அதை நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் கொடுத்தேன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் GFSL ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா ax + by + c = 0 அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஃபர்ஸ்ட் x இருக்கணும் ரெண்டாவது y இருக்கணும் மூணாவது கான்ஸ்டன்ட் இருக்கணும் அந்த பக்கம் என்ன இருக்கணும் 0ன்னு இருக்கணும். இந்த மாதிரி சுருக்கி நீங்க என்ன செய்யணும் எந்த ஃபார்முலா போட்டாலும் சரிதான் கடைசி ஆன்சர் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்ம போட்ட ஆன்சர் அந்த மாதிரி வந்துச்சா x இருக்கு y இருக்கு இது இருக்கு 0 இருக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் லுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைனஸா இருக்கிறது நல்லா இல்ல. ஒரு ஈக்குவேஷன்ல மைனஸ் எடுக்க ரொம்ப கஷ்டம் இல்ல. ஒரு இடத்துல அடையாளம் சேஞ்ச் பண்ணா ஃபுல்லா அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிட்டா அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன ஆக போறது இல்ல சேஞ்ச் ஆக போறது இல்ல. இது ஃபுல்லா அடையாளம் சேஞ்ச் பண்ணிருங்க அப்ப என்ன ஆயிர போகுது ஈக்குவேஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல. அதே சமயத்துல பாக்குறதுக்கு லுக்காவும் இருக்கும். ஃப்ரண்ட்ல மைனஸ் வர்றது அந்த அளவுக்கு என்ன கிடையாது ஒரு என்னது ஜெனரல் ஃபார்மேட் கிடையாது. ஊடால வரலாம் இடையில வந்து மைனஸ் வரலாம் ஆனா ஃப்ரண்ட்ல மைனஸ் வர வேண்டாம். அப்ப என்ன பண்ண போறேன்னா 5க்கு மாத்திரம் அடையாளம் மாத்தக்கூடாது எல்லாத்துக்கும் மாத்திட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எல்லாத்துக்கும் மாத்தலாமா -5x என்ன ஆகும் +5x இது மைனஸா இருக்கிறதுனால இதுவும் பிளஸ் ஆயிரும். ஒரு இது பிளஸ் இருந்தா மைனஸா மாறி இருக்கும். இது -2னால இதுவும் +2 ஆகி = 0. ஒருவேளை காமன் நம்பர் ஏதாவது டிவைட் ஆச்சுன்னா அதையும் கூட எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா இங்க வந்து 6x இருக்கு இங்க வந்து 3 இங்க வந்து 9 இருந்துச்சு வச்சுக்கோ 3 காமனா வெளியே எடுத்துடலாம். காமனா வெளியே எடுத்து அது அந்த பக்கம் கொண்டு போனா 0 அதனால அது அப்படியே போயிடும் 0 × 3 or 0/3 அது என்ன செய்யும் 0 தான் ஆன்சர். அந்த மாதிரி சுருக்கி என்ன செய்யலாம் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல என்ன செய்யணும் கொடுக்கணும் x y தனி உறுப்பு கான்ஸ்டன்ட் = 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை நீங்க என்ன செய்யணும் ஃபைனலா முடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துச்சு. எந்த ஃபார்முலானாலும் ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டா பார்த்து 4 ஒரு ஃபார்முலா போட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பண்ணி முடிச்சிருந்தீங்க. இப்போ ஃபைனலாக ஸ்ட்ரைட் லைன்ஸில் இருக்க ஒரு டாபிக் கீழே சப் டாபிக் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அனாலிட்டிக் ஜியோமெட்ரியில் என்ன டாபிக்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா பிரிவு சூத்திரம் பார்த்தோம். செகண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டரல் நாற்கரம் அண்ட் முக்கோணத்தின் பரப்பு பார்த்தோம். தேர்ட் டாபிக் வந்து ஸ்ட்ரைட் லைன் நேர்கோடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேர்கோடுகள்ல என்ன சப் டாபிக்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸோட வேரியஸ் வே parallel to x axis parallel to y axis neither parallel nor vertical அந்த நார் பெர்பெண்டிகுலர் அந்த கான்செப்ட் வச்சு என்ன செஞ்சோம் பார்த்தாச்சு. அந்த நெய்தருக்குள்ள ஃபார்முலா 4 ஃபார்முலா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு டாபிக் ஒரு ஜெனரல் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதோட பேரலல் லைனும் பெர்பெண்டிகுலர் லைனும் பார்த்த உடனே 50% சொல்லிடலாம். ஒரு ரிலேஷன் இருக்கு. ஒரு லைனு கூட கொடுத்துட்டாங்கன்னா அந்த லைனோட பேரலல் லைன் எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்குன்னு அந்த லைனை பார்த்த உடனே நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைனோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி சொல்லியிருக்கேன். ஜெனரல் வே பொதுவான வடிவம் என்னது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். லைனோட பொதுவான வடிவம் என்னது லீனியர் ஈக்குவேஷன். பகுமுறையுடைய அனாலிட்டிக் ஜியோமெட்ரி டெஃபினேஷன் அதான் கொடுத்தேன். அல்ஜிப்ராவையும் கிராஃபையும் வடிவியலையும் ஜியோமெட்ரியும் சேர்க்கக்கூடியது தான் என்னது அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி.
சோ நம்ம லீனியர் ஈக்குவேஷன் எங்க படிச்சிருக்கோம்? அல்ஜிப்ரால படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? லீனியர் ஈக்குவேஷன். அதோட ஜெனரல் வே என்னது? ax a1x plus b1i plus c1 equal to 0 சொன்னால அதே தான். ax plus by plus c equal to 0. இது என்ன சொல்லலாம்? ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம். இப்போதைக்கு இதை நம்ம என்ன செய்தோம்? அனலிட்டிக் ஜியோமெட்ரியில ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு என்ன செய்தோம் வச்சுக்கோ. ஜெனரல் ஃபார்மட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஜெனரல் ஃபார்மட் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும் பார்த்தோம். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த லைனுக்கு பேரலல் லைன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேரலல்னா பாருங்க, இப்போ இந்த ஒண்ணுங்க லைன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரலல் இது பேரலல் தான், இது பேரலல் தான், இங்க பேரலல் தான், இங்க பேரலல் தான். இதெல்லாம் என்னன்னா அதுக்கு பேரலல், அது எவ்வளவு சாய்ஞ்சு போதோ அதே மாதிரி சாய்ஞ்சிருக்கும். ஓகே, சோ அதுக்கு பேரலல் லைன் எப்படி இருக்குன்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்கு பேரலல் லைன் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீ என்ன எழுதுனா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ax பதிலா ax, by க்கு பதிலா by. லாஸ்ட் இருக்க டேர்ம் மறந்துரு, லாஸ்ட் இருக்க டேர்ம் போடாம பிளஸ் போட்டு என்ன பண்ணுங்க, k equal to 0. சோ இதான் என்னதுன்னா parallel. parallelக்கு எப்படி ஷார்ட் அப்படி சொல்லுவாங்கன்னா இப்படி parallel இணைகோடு, parallel of 1. இந்த ஒண்ணுங்க என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அதோட parallel எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ax plus by plus k. இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்க போது அந்த நம்பருக்கு பதிலா வேற ஒரு நம்பர் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வழி இருக்கு. இந்த லைன் வந்து வேற ஒரு வழியா பாஸ் ஆகுது, அப்ப அது என்னதான் இருக்கும்னு சொல்லி என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். k கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்னா வேணா அதை கூட எப்பயும் பார்த்துடலாமே. ஸோ ஒரு லைன் கொடுத்து அந்த லைனுக்கு பேரலல் கண்டுபிடிங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்படி மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே எழுதிட்டு தேர்ட் டேர்முக்கு பதிலாக, தேர்ட் டேர்ம் என்ன இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் பிளஸ் இருந்தாலும் பிளஸ் போட்டு கேன்னு சொல்லி போட்டுருங்க. கே போட்டு 0 இப்படி முடிச்சிருங்க. இந்த கேயோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஏன்னா மற்ற 2 டேர்மும் இதே தான். இங்க உதாரணம் 3x plus 2y இருந்தா இங்கே 3x plus 2y தான். கேங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அவங்க என்ன உங்க க்ளூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த லைனோட பேரலல் லைன் வந்து இப்போதானே இதான் 1, இது உங்களுக்கு 2ன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் வழியா பாஸ் ஆகுது, இது 5,6 அப்படிங்கிற லைன் வழியா புள்ளிங்க வழியா பாஸ் ஆகுதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த புள்ளி எடுத்து XY இருக்கு பாருங்க அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். மற்றதெல்லாம் நம்பர், XY இருக்கு பாருங்க அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? கேங்க வேல்யூ கிடைச்சிரும். அப்ப கே கண்டுபிடிச்சிருக்கீங்க. கே கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு கே தான் ஆன்சர் கிடையாது, உங்களுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் நீ எதை தான் போடணும்? இதான் போடணும். ஆனா கேயோட வேல்யூவோட தூக்கணும். கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்றோம்? இந்த 5,6 XYல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். XYல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? எல்லாம் நம்பரா இருக்கும், கே மட்டும் இங்கிலீஷ் எடுத்தா இருக்கும். கே கண்டுபிடிச்சிருந்தீங்க. கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதணும், இது அப்படியே தான் எழுதணும். கேக்கு மாத்திரம் நம்பர் கண்டுபிடிச்ச நம்பரை எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ஒரு லைனோட பேரலல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தம்போது தெரியும். பெர்பெண்டிகுலர்னா செங்குத்து. பெர்பெண்டிகுலர் இப்படி போடுவாங்க, இப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போடுவாங்க. பேரலல்னா இப்படி 2 நாம மாதிரி இப்படி போடுவாங்க. பெர்பெண்டிகுலர் ஒரு கோடு இப்படி இருக்கும், இன்னொரு கோடு இப்படி இருக்கும். பெர்பெண்டிகுலர் ஆஃப் 1 இந்த லைனை கொடுத்துட்டு இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 வேலை பார்க்கணும். இங்க என்ன செஞ்சோம்? ஒரே ஒரு வேலை என்ன பண்ணோம்? இதை மாத்திரம் சேஞ்ச் பண்ணா போதும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா பெர்பெண்டிகுலருக்கு 3 ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணணும்னா கெழுக்களை சேஞ்ச் பண்ணும். கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்டை சேஞ்ச் பண்ணும். எக்ஸோட கெழு ஒய்க்கு வரும், ஒய்யோட கெழு எக்ஸ் வரும். அப்ப என்ன ஆகும்? px ayன்னு மாறிடும். பாருங்க, ஒரு ஸ்டெப் என்னது? கெழுக்களை சேஞ்ச் பண்றோம். ரெண்டாவது சேஞ்ச் என்னன்னா, இந்த இடத்துல பிளஸ் இருக்குல்ல, அதை வந்து மைனஸ் போட்டுரும். ஒருவேளை மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுருணும், அடையாளம் சேஞ்ச் பண்ணும். 3வது சேஞ்ச் என்னன்னா, வழக்கம் போல இந்த நம்பரும் மாறிடும். இதான் வந்து என்னன்னா ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் கேட்டா சொல்லணும். சோ பேரலலும் பெர்பெண்டிகுலரும் பார்த்தாச்சு. இப்ப என்ன சொல்ல போறேன்னா, பேரலல் இப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர்னா எப்படி இருக்கும்? ஒரு லைன் இப்படி இருந்தா ஈக்குவேஷன் 1 இப்படி இருந்தா
ஈக்குவேஷன் இந்த 3 நீங்க வச்சிருக்கோம் பாரு, இது வந்து இப்படி இருக்கும் 3, பெர்பெண்டிகுலர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்ப ஸ்லோப் என்ன? இது ரெண்டுக்கும் ஸ்லோப் ஒரு ரிலேஷன் இருக்கு. பேரலல்னா ஸ்லோப் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர். பேரலல்னா அங்க பாருங்க, இந்த லைன் என்ன ஸ்லோப்ல இருக்கோ அதே சாய்வல்ல தான் அதுக்கு பேரலா இருக்க எல்லா லைன்ஸுக்கும் இருக்கும். ஸோ பேரலல்ல பொறுத்த மட்டுக்கும் ஸ்லோப்ஸுங்கிறத M1 M2ன்னு வச்சுக்கலாம். அதாவது இதோட ஸ்லோப்பை M1 வச்சுக்கோங்க, இதோட ஸ்லோப்பை M2ன்னு வச்சுக்கோங்க, இதோட ஸ்லோப்பை M3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேரலல் லைனை பொறுத்த மட்டுக்கும் M1 M2 சேம். ஸோ இந்த லைன் அந்த அதுக்கு பேரலல் லைன் இருக்குன்னா ரெண்டுக்குமே எது சேமா இருக்கும்? ஸ்லோப் வந்து சேமா இருக்கும். 1 3 எப்படி இருக்கு? இந்த 1ங்க லைனுக்கு இந்த 3வது ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருந்தா ஸ்லோப் எப்படி இருக்கும்னா ரெண்டு ஸ்லோப்போட மல்டிப்ளிகேஷன், வேணா இதை வேணா 2னே வச்சுக்கோங்க ஒரு தெரியுதுக்காக. ஓகே, இதுவும் 2னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோப்பு இந்த ஸ்லோப்புக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கும்னா M1ங்க ஸ்லோப்பையும் M2ங்க ஸ்லோப்பையும் பெருக்கினா உனக்கு -1ங்கிறது வரும். உனக்கு -1ங்கிறது வரும். இதுதான் வந்து ஈக்குவேஷனுக்குள்ள ரிலேஷன், அதே சமயத்துல ஸ்லோப்புக்குள்ள ரிலேஷன். வேற என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இந்த பேரலல் இப்ப லாஸ்ட் டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேரலல் பெர்பெண்டிகுலர்ல வேற என்ன மாதிரி? ஸோ பேரலல் ஒரு லைன் கொடுத்தா பேரலல் கண்டுபிடிக்க தெரியும், பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்க தெரியும். ஸ்லோப் வந்து ஒரு லைன் பேரலல் லைனுக்கு ஸ்லோப் எதுவோ அதே தான் பெர்பெண்டிகுலர் லைனுக்கு, சரி அதோட பேரலல் லைனுக்கும் அதே தான். பெர்பெண்டிகுலர் லைன்னா அது ரெண்டையும் பேருக்குன்னா -1. அந்த கான்செப்ட் வச்சு என்ன செஞ்சிடலாம்? இன்னொரு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா. அது போற முன்னாடி இந்த இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்ப 3x plus 2y minus 12 equal to 0. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு இதை வேணா 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலல் லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேரலல் ஆஃப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யணும்? பேரலல் ஆஃப் 1 கண்ணை மூடிட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் 2 டைம் அப்படியே எழுதிக்கணும். லாஸ்ட் டைமுக்கு பதிலாக பிளஸ் மைனஸ்லாம் பார்க்கணும், பிளஸ் கேன்னு சொல்லி என்ன செய்யணும்? போட்டுருணும். அவ்வளவுதான். ஸோ இந்த லைனுக்கு பேரலல் லைனு இது ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஆனால் கேயோட வேல்யூ மாத்திரம் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்வோம்? பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, XY பாயிண்ட் போட்டு கே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுல ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை முடிக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த லைனுக்கு பேரலல் லைனு இதுதான் 2x 3x plus 2y plus k equal to 0. பெர்பெண்டிகுலர் எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தேன், பெர்பெண்டிகுலர் ஆஃப் 1. இந்த 1ங்கிறதுக்கு பெர்பெண்டிகுலர் எப்படி இருக்கும்னா 3 வேலை பார்க்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணு. அப்போ 2x அடையாளத்தை சேஞ்ச் பண்ணு, பிளஸ்னா -3y. இந்த லாஸ்ட் இதை பார்க்கவே வேணா பிளஸ் கேன்னு சொல்லி என்ன செஞ்சு போட்டுறணும். 3 வரைக்கும் பார்த்துட்டோமா? கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணோம், சைனை சேஞ்ச் பண்ணோம். எக்ஸுக்கு ஒய் கூட உள்ள சைனை வந்து அடையாளத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கான்ஸ்டன்ட் கேன்னு போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை பார்த்துட்டா அதுக்கு பேரலல் லைனும் எழுத தெரியுது, பெர்பெண்டிகுலர் லைனும் உங்களால எழுத முடியுது. இன்னும் ஒன்னே என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன், இந்த 1ங்கிறது ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்தோம். ஸ்லோப் வந்து 2 புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிச்சோம்? y2 minus y1 divided by x2 minus x1 ஸ்லோப் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம். நான் என்ன செய்ய போறேன்? இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இது ஒரு ஈக்குவேஷன் கோடு தான், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் என்னன்னு சொல்லி கேட்க, பாயிண்டே கொடுக்கல, எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்க நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு வே இருக்கு, ரொம்ப ஈஸி. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் இந்த லைன் 1ஓட ஸ்லோப் என்னன்னு சொல்லி கேட்க, ஸ்லோப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லோப் m equal to, ஸ்லோப்புக்கு 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். x1 y1 x2 y2 கொடுத்தா அந்த ஃபார்முலா வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் போட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸின் கெழு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அப்ப இங்க கண்டுபிடிக்கலாமா? இந்த 1ங்க லைனுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு? 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ முன்னாடி ஒரு மைனஸ் ஃபார்முலாலே ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ -3/2 இதான் வந்து இதோட ஸ்லோப்.
சோ ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா புரிஞ்சிருச்சா? என்ன பண்ணணும்? x ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை y ஓட கோஎஃபிஷியன்ட். வேற இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா x இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க. x எந்த இடத்துல இந்த கோடு வந்து வெட்டுது, இந்த கோடு x எந்த இடத்துல வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். x இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கலாம், y இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கலாம். இது கேட்க சான்ஸ் இல்ல, இருந்தாலும் பாத்துக்கோங்க. x இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கலாம், y இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கலாம். x இன்டர்செப்ட்னா என்னன்னாக்கா மைனஸ் போட்டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை x ஓட கோஎஃபிஷியன்ட். y இன்டர்செப்ட் என்னன்னா அதேதான், மைனஸ் கான்ஸ்டன்ட் மாறிலி டிவைடட் பை y கோஎஃபிஷியன்ட். அது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த கோட்ல தனியா ஒரு நம்பர் இருக்கு பாரு, xy இல்லாம, அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். அப்ப x இன்டர்செப்ட் என்ன? கான்ஸ்டன்ட் பை x ஓட கோஎஃபிஷியன்ட். அப்ப என்னது? மைனஸ், இங்க ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு, அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் 12 பை x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு? 3. அப்ப என்ன வரும்? 12 by 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பிளஸ் 12 by 3 4 அப்படின்னு வரும். y இன்டர்செப்ட் என்ன? கான்ஸ்டன்ட், மைனஸ் இங்கே வரும், மைனஸ் கான்ஸ்டன்ட் பை y ஓட கோஎஃபிஷியன்ட் 2. சோ ஒரு மைனஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை y ஓட கோஎஃபிஷியன்ட். y இன்டர்செப்ட் பார்க்கும்போது y ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு? 2. சோ 12 by 2 6. சோ இப்போ என்ன சொல்றேன்னா ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாங்கன்னா உன்னால 5 ஒர்க் பண்ண முடியும். அதோட parallel லைன் எழுத முடியும், பெர்பெண்டிகுலர் எழுத முடியும், ஸ்லோப்பு பார்த்தோன்னு சொல்லலாம், x இன்டர்செப்ட் பார்த்தோன்னு சொல்லலாம், y இன்டர்செப்ட் பார்த்தோன்னு சொல்லலாம். இந்த 5 ஒர்க்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை வச்சு இந்த 5 என்ன செய்ய முடியும்? என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து அனலிட்டிக் ஜியாமெட்ரியில 3 டாபிக்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கான்செப்ட் வைஸா கவர் பண்ணியாச்சு. ப்ராப்ளங்கள் வந்து நம்ம ரவுண்ட் 2ல நிறைய ப்ராப்ளங்கள் நம்ம கவர் பண்ணலாம். கிளீன் சக்தி மல்டிபர்பஸ் கிளீனர் வழங்கும் 10th மேக்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். முடியல சபா, முடியல. முடியும். புதிய கிளீன் சக்தி. இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலா அனைத்து வகை அழுக்குகளையும் அடியோடு அழிக்கிறது. கரண்டி முதல் கார் வரை இனி எப்போதும் புத்தம் புதியதாய். இது கிளீன் சக்தி. சக்தி சக்தி.